தமிழ்நாட்டில் இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போயிருக்கு, கடுமையான விலைவாசி. அதிமுக ஆட்சி காலத்தில் 15 ரூபாய் விற்ற அந்த அரிசி 2011 15 ரூபா விற்ற அரிசி 21 வந்து 25 ரூபாலேருந்து 27 ரூபா போச்சு. ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரூபாவாக ஏறிக்கிட்டு போச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா 25 ரூபா வருது விற்ற அரிசி இன்றைக்கி 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒரேடியாக வந்து 50 ரூபாய் ஆயிடுச்சு. மின்சார கட்டணம், சொத்து வரி, பத்திரப்பதிவு எல்லா விலையும் உழுந்து இவங்களை வரிவாய் மட்டும் 1,40,000 கோடி ரூபாய் வரிவாய் உயர்த்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் 5,18,000 கோடி கடனாக இருந்தது, இன்றைக்கு 10,68,000 கோடி ரூபாய் கடனாக இன்னைக்கு பட்ஜெட்ல. சரி, அப்போ இது எதுக்காக இப்படி போகுது, என்ன விலைவாசி உயர்வு, அதை நம்ம கேட்போம். திருப்பாள செல்வகுமார், பட்ஜெட்ல மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கோன்ற அந்த விஷயங்களை சொல்றாங்க, அந்த இலவச பேருந்து பயணம் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பட்டியெல்லாம் விடுக்கப்படுது. அடிப்படையா இருக்கக்கூடிய விலைவாசி உயர்ந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மக்களுடைய அடிப்படை என்பது சொன்னதே இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்ன இந்த நலத்திட்டங்களை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்திருக்கோம். அதே போல் எங்களால் சில திட்டங்களை செயல்படுத்த முடியல, அதற்கான கால அவகாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. வருகின்ற காலகட்டங்களில் செய்யப்படும்ன்ற அந்த சொல்லக்கூடிய திராணி என்பது இந்த ஆட்சிக்கு இருக்கிறது.